இந்த சந்திப்பு பல அரசியல்வாதிகளுடைய தூக்கத்தையே கெடுத்திருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சீமான் அவர்களை தான் சொல்லணும். உன்னை வான்னு யார் சொன்னா? உன் வீட்டு வாட்ச்மேன் கூட உன்னைய வர சொல்லல. அப்படி வெற்றிடம் இருக்கு அதனால வரேன்னு சொல்றீங்க. வெற்றிடம் எங்க இருக்கு? சுடுகாட்டுல கூட தான் இருக்கு. அப்போ நீங்க போய் அங்கே போய் படுத்துக்கிறீங்க. ஆள் கட்டவர் மயத்துக்கு கூட சமம் கிடையாது. அப்படி அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பயம் இவர் இந்த மாதிரியான பேச வைக்குது அப்படி. 2026 எலெக்ஷனுக்காக தாவேகா அவங்களுடைய ஒரு அஜெண்டா விஜய் அவர்கள் வார வாரம் சனிக்கிழமை மக்களை நேரடியாக சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி கடந்த வாரம் சனிக்கிழமை அந்த மாதிரி திருச்சியில சந்திச்சிருக்காங்க. இப்போ இந்த சந்திப்பு பல அரசியல்வாதிகளுடைய தூக்கத்தையே கெடுத்திருக்கு. பல அரசியல்வாதிகளுடைய வயிற்றுல புளிய கரைச்சிருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சீமான் அவர்களை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கடந்த 2-3 நாட்களாவே இந்த சீமானுடைய பேச்சுக்கள் பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு உறுதிப்படுத்துது. அது அப்படியே அவர் என்ன பேசியிருக்காரு கடந்த கூட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீக்ல இருந்த நேரத்துல என்னுடைய சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு இல்லையா? அதை சுட்டி காட்டி, நீ சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க, உன்னை வான்னு யார் சொன்னா? உன் வீட்டு வாட்ச்மேன் கூட உன்னைய வர சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ உச்ச நடிகரா? இப்போ உச்ச நடிகர் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனா இதே சீமான் அவர்கள் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உச்ச நடிகர் விஜய் தான். ஒரு 180 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அதுல 30 கோடி அவர் வரி கட்டினது போக மீதி 150 கோடி அவருக்கு வருமானம் வருது இல்லையா? அப்போ உச்ச நடிகர், இந்தியாவிலேயே உச்ச நடிகர் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா சீமான் அவர்கள் இப்போ விஜயை மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரா அப்படிலாம் பார்த்தோம்னா இல்ல. இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் கூட பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் 2018 அந்த நேரத்துல அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ரஜினிகாந்த் சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா, வெற்றிடம் இருக்கு அதனால வரேன்னு சொல்றீங்க. வெற்றிடம் எங்க இருக்கு? சுடுகாட்டுல கூட தான் இருக்கு. அப்போ நீங்க போய் அங்கே போய் படுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி விஜயகாந்தை பத்தி பேசியிருக்கீங்க. விஜயகாந்த் இப்போ நீங்க விஜயகாந்த் எவ்வளவோ பாராட்டி இதெல்லாம் பேசுறீங்க. ஆனா அவரு அரசியல் இருக்கும்போது அவரை பத்தி என்ன பேசிருக்கீங்க? அவர் நல்ல கண்ணுடைய கால் கட்டவர் மயத்துக்கு கூட சமம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் தான் பேசியிருக்காங்க. அப்படி யார் அரசியலுக்கு வந்தாலும் இந்த மாதிரி பேசக்கூடிய பழக்கம் சீமான் அவர்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இது எல்லாருமே அரசியலுக்கு வந்தா அவங்க எல்லாம் இவருடைய வாக்கு சதவீதத்தை டேமேஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பயம் இவர் இந்த மாதிரியான பேச வைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வைக்குது. பொதுவா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேரத்துல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணல அப்படிங்கிற மாதிரியான அரசியலை வச்சுதான் பேசுவாங்க. அதைத்தான் மத்த எல்லா அரசியலுமே பேசுறாங்க. இப்ப எடப்பாடி ஐயா அவர் தினசரி ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அதுல ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் வரிசையா நடக்கக்கூடிய அவருடைய கூட்டம் எல்லாத்துலயுமே விஜயை மட்டுமே தாக்கி பேசுறாரு. நடிகன் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஏன் நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாதா? இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் தான், அவரு அரசியலுக்கு வரலையா? அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களா மாறலையா? ரசிகர்கள் தொண்டர்களா மாற மாட்டாங்களா என்ன? அவர் ஒரு நல்ல ஆட்சி நடத்தலையா? 2-3 தடவை தொடர்ந்து ஆட்சி நடத்தினாரு, நல்ல ஆட்சி நடத்தினாரு. இப்பவும் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் சொல்றீங்க. அவர் ஒரு நடிகர் தானே, ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்போ நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. சீமான் அவர்களுக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டா தன்னுடைய கட்சியினுடைய பலம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. ஒரு நல்ல அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் உங்களுடைய பேச்சுக்களால, உங்களுடைய பேச்சுக்களுக்காகவும் உங்களுடைய அரசியலுக்காகவும் நிறைய பேர் உங்களுடைய கட்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரை புரி வச்சு ரொம்ப தாக்கி பேசுறது ஒரு சரியான விஷயமா இருக்காது. வரக்கூடிய எல்லாருக்குமே அரசியல்ல வழிவிட்டு அரசியல் பண்றத ஒரு நல்ல அரசியல்வாதிக்கான அடையாளம் அப்படிங்கிறத சீமான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைவு செய்யறேன். நன்றி.